இதற்கு முன் எங்கும் எப்பொழுதும் கேள்விப்பட்டிராத விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பைபிளை குறித்த அநேக கேள்விகள் நமக்கு உண்டு. பைபிள் வாசிக்க வேண்டும் என்றாலே ஒரு விதமான பயம். ஏனென்றால் பைபிள் எனக்கு புரிவதில்லை, பைபிளில் இருக்கும் அநேக விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது என்கின்ற ஒரு யோசனையை உண்மையில் சாத்தான் நமக்குள் வைத்து விட்டான். எனவேதான் நாம் பைபிளை வாக்குத்தத்தத்துக்காகவோ அல்லது ஏதோ ஆதரவுக்காகவோ சில சாப்டர்ஸை, சில ஆகமங்களை மாத்திரமே வாசித்து போய்விடுகிறோம். ஆனால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் 66 புத்தகங்களை நமக்கு அருளியிருக்கிறார். ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு அவசியம் என்றுதான் தேவன் பைபிளை அருளியிருக்கிறார். எனவே ஒவ்வொரு புத்தகமும் யாரால் எப்பொழுது எழுதப்பட்டது, எதற்காக எழுதினார்கள், எப்படி எழுதினார்கள், அந்த புத்தகங்களிலே இருக்கிற பகுதிகள் என்ன, பாத்திரங்கள் என்ன, அவை கற்றுத்தரும் பாடங்கள் என்ன என்ற விலையேறப்பெற்ற விஷயங்களை தினந்தோறும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். முதலாவது, தேவன் எதற்காக நமக்கு வேதாகமத்தை தந்தார்? பைபிளை தேவன் நமக்கு அருளுவதற்கான முக்கிய காரணம் என்ன? ஒருமுறை ஒரு சகோதரி தையல் மிஷின் வாங்குவதற்காக அந்த மிஷின் கடைக்கு போயிருந்தார். பலவிதமான தையல் மிஷின்கள் அங்கே இருந்தது. அநேக விதமான டிசைன்கள் கூட இருந்தது. எனவே அந்த தையல் மிஷின்களில் தனக்கு பிடித்திருந்த ஒரு நேர்த்தியான தையல் மிஷினை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அங்கே அந்த நபர், அந்த தையல் மிஷினை விற்கிற அந்த நபர், கவனிங்க, அந்த டிசைனாக தைக்கிற அந்த டிசைன்ஸை கூட தைத்தே காண்பித்து விட்டார். விதவிதமான டிசைன்களை போடலாம், எம்ப்ராய்டரி கூட இருக்கிறது என்று காண்பித்த போது இந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். அற்புதமாக இருக்கிறது என்று பூரித்து உடனே அதற்கான பணத்தை கட்டிவிட்டார். அப்படி அந்த வகையில் ஒரு தையல் மிஷினை அவர் வாங்கிக் கொண்டார். அந்த ஷாப் ஓனர் ஆட்டோவில் அந்த தையல் மிஷினை ஏற்றி அனுப்பியும் வச்சிட்டார். அந்த சகோதரியின் ஆசை என்னவென்றால், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த தையல் மிஷினை ஓபன் பண்ணி தைக்கணும், தான் ஆசைப்படுகிற டிசைன்கள் எல்லாம், தனக்கு தேவையான ஆடைகள் அதை தைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த தையல் மிஷினை ஓபன் பண்ணாங்க, தைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, அதுல தையல் விழவே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அந்த தையல் மட்டும் அதுல வரவே இல்லை. இப்போ கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த கோபத்தோடு கூட அந்த தையல் மிஷினை தனக்கு வித்தவருக்கு ஃபோன் பண்ணி கோபத்துல வாய்க்கு வந்தபடி திட்டாங்க. அதுக்கு காரணம் தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டாங்க. ஷாப்ல மாத்திரம் நல்லா தைக்கிற மிஷினை வச்சுக்கிட்டு என் தலையில தப்பான மிஷினை, கெட்டுப்போன மிஷினை கட்டி விட்டாருன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி கண்டபடி அவங்கள திட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த ஷாப் ஓனரை பேசுறதுக்கு கூட வாய்ப்பே கொடுக்கல. இவங்க அப்படியெல்லாம் திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தையல் மிஷினை வித்த நபர், மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீ என்னையா இப்ப எனக்கு சொல்ல போற? கெட்டுப்போன மிஷினை என் தலையில கட்டிட்டு இப்ப ஏதோ மேல் போட்டு பேச பாக்குற நீ? இல்ல மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சொல்லுங்க? அப்ப அவர் சொன்னாரு, மேடம், நீங்க போகும்போது ஆட்டோவில் அந்த மிஷினை ஏற்றி உங்க கூட அனுப்பும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன சொன்னீங்க நீங்க? இந்த தையல் மிஷின்ல ஒரு மேனுவல் இருக்கு, இந்த மேனுவலை நல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தையல் மிஷினை நீங்க தைக்க ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொன்னா இல்லையா? ஏன் அந்த மேனுவலை படிக்காட்டா உன் மிஷின் தைக்காதா? என்னங்க பேசுறீங்க நீங்க? மேடம், மறுபடியும் சொல்றேங்க, அந்த தையல் மிஷின் எவ்வளவு அற்புதமான மிஷின் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த மேனுவலை கண்டிப்பா படிச்சாகணும். மறுபடியும் நான் அதே கேள்வியை தான் கேட்கிறேன், அதை படிக்கலன்னா உன் மிஷின் தைக்காதா? ஐயோ, கட்டாயம் தைக்கும். ஆனா அது எப்படி தைக்கணுமோ, நீங்க அதை எப்படி செய்யணுங்கிறத கத்துக்கணும்னா அந்த மேனுவலை கண்டிப்பா படிச்சாகணும். சரி, நான் பாக்குறேன், அந்த மேனுவலை படிக்கிறேன், அதை படிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். போன கோவமா டொக்குன்னு வச்சுட்டு அந்த தையல் மிஷினுக்குள்ள இருந்த அந்த மேனுவலை எடுத்து பார்த்தாங்க. அந்த மேனுவலை எடுத்து ஜாக்கிரதையா ஒவ்வொரு பேஜா படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி படிக்க அவங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா, ஓபன் பண்ணோன்னா தான் எப்படியெல்லாம் அதுல செட் பண்ணாங்களோ அது எல்லாமே மொத்தமும் ராங்கான செட்டிங்ஸ். அந்த மேனுவல் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், ஃபிஃப்த் பேஜ்னு கவனமா அதை படிச்சு அந்த மேனுவல் இருக்கிறபடியே அந்த மெஷின்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அப்படியே செட் பண்ணிக்கிட்டே போனாங்க. அப்படி செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது அற்புதமா தைக்க ஆரம்பிச்சதுங்க. அதுக்குள்ள அந்த ஓனரே ஃபோன் பண்ணிட்டாரு, மேடம், மிஷின் தைக்குதுங்களா அப்படின்னு கேட்டப்போ, ரொம்ப நல்லா தைக்குதுங்க. நான் சொன்னேன்ல மேடம், நீங்க செஞ்ச தப்பு என்னன்னா, அந்த மேனுவலை படிக்காமையே நீங்க தைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதை யூஸ் பண்ணணும்னு முயற்சி செஞ்சீங்க. அன்பு சகோதரிகளே, அந்த தையல் மிஷினை தயார் செஞ்ச அந்த நபர் அந்த தையல் மிஷின் எப்படி வேலை செய்யணுங்கிறத தெரிவிக்கிறதுக்காக எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு அழகா அது தைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்காட்டுறதுக்காக அதுக்குன்னு ஒரு மேனுவலை வச்சிருக்காரு. அதே போல மனிதனை சிருஷ்டித்த தேவன் மனிதன்
எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ முடியும், மனிதனைக் கொண்டு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார், எந்த நோக்கத்தோடு மனிதனை தேவன் சிருஷ்டித்தார் என்பதை மனிதனுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் தேவன் மனிதனுக்கு ஒரு மேனுவலை கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த வேதாகமம். இப்போ ஜாக்கிரதையா கவனிங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கலன்னா அப்ப ஆக்சுவலா நாம இந்த பூமிக்கு எதுக்காக வந்தோம்? தேவன் நமக்கென்று ஒரு பிறப்பை, ஒரு வாழ்க்கையை எதற்காக அருளி செய்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன? தேவன் சொல்ல நினைத்தது என்ன? தேவன் செய்ய நினைக்கிறது என்ன? உன்னுடைய வாழ்க்கை குறித்து, என்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு இருக்கின்ற யோசனைகள், திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கையின் மேன்யுலை கட்டாயம் நாம் வாசிக்க வேண்டும். ஒருவேளை இந்த மேன்யுலை நம்ம வாசிக்காம விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கே அர்த்தம் இருக்காது. அர்த்தமில்லாம நம்மளால வாழவும் முடியாது. எனவேதான் தேவன் என்ன செய்கிறார்? மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, தேவனுடைய மனிதனாய் வாழ்வதற்கு தேவையான அற்புதமான சத்தியங்களோடு கூடியவைகளை இந்த பைபிளிலே வைத்திருக்கிறார். இப்ப நம்மள நிறைய பேர் பைபிளை வாசிக்காமலே அற்புதமான ஆவிக்குரியவரா வாழணும்னு நினைக்கிறாங்க. அது சாத்தியமாங்க? நீங்களே சொல்லுங்க. சாத்தியமல்ல. காரணம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, உன் வாழ்க்கையை பற்றிய தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை தெரிவிக்கிற புத்தகம்தான் பரிசுத்த வேதாகமம். அப்ப இந்த புத்தகத்தை அலட்சியம் செய்து இந்த புத்தகத்தை வாசிக்காமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது சாத்தியமே அல்ல. எனவே கட்டாயமாக நாம் இந்த பைபிளை வாசித்தாக வேண்டும். இப்ப கவனிங்க. பைபிள் 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 என்று சொல்லுகிறோமே, இந்த பைபிள் என்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? கிரீக்ல பிப்லோஸ் என்கிற அந்த பதத்திலிருந்து, பிப்லியா என்கிற வார்த்தையிலிருந்து தான் பைபிள் என்கிற வார்த்தையும் வந்தது. பிப்லோஸ் அல்லது பிப்லியா என்றால் ஆகமங்கள் அல்லது புஸ்தகங்களின் தொகுப்பு, அநேக புத்தகங்களின் தொகுப்பு. பிப்லியா அல்லது பிப்லோஸ், அதைத்தான் பைபிள் என்று பெயர் வைத்து அழைத்தார்கள். பைபிளிலே 2 ஏற்பாடுகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இப்படி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று யார் அவ்விதத்திலே டிவைட் செய்தார்கள்? நாளிலே தேவன் மோசேயோடு கூட பேசி நியாயப்பிரமாணத்தை தர வேண்டும் என்று நினைத்தபோது, மோசே என்னிடத்திற்கு வா, என்னோடு கூட இரு, நான் உன்னோடு பேசப் போகிறேன் என்று சொல்கிறார். மோசே தேவனிடத்திற்கு போகிறான். 40 days and 40 nights தேவனோடு கூட அந்த நாட்களை கழிக்கிறான். அப்பொழுது தேவன் மோசேயோடு கூட பேசி 10 கட்டளைகளை அருளிச் செய்தார். அதேபோல இந்நாளிலே ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், அதேபோல உபாகமம், அதாவது நியாயப்பிரமாணத்தின் புத்தகங்கள் என்று எவற்றை நாம் சொல்கிறோமோ, அழைக்கிறோமோ, அவைகளை தேவன்தான் மோசேக்கு தெரியப்படுத்தினார். ரைட். இந்த சமயத்தில் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, பைபிள் என்கிற வார்த்தை பிப்லோஸ் அல்லது பிப்லியா என்கின்றதான கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. அதைத் தொடர்ந்து பைபிள் எந்த பாஷையிலே எழுதப்பட்டது? பைபிள் எந்த பாஷையிலே எழுதப்பட்டது? ஹீப்ரூ, அதேபோல அராமிக் பாஷைகளிலே எழுதப்பட்டது. அதேபோல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று அழைக்கிறோம். இந்த இரண்டையும் இப்படி தொகுத்தது யார்? இப்படி பிரித்தது யார்? பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு நியூ டெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி இப்படி அதற்கு பெயர் வைத்தது யார் என்ற கேள்வி எழும் என்று சொன்னால், ஜான் கிறிஸ்டம் என்கின்ற பெயருடைய ஒரு பக்தன் 2வது நூற்றாண்டிலே பைபிளை போதித்துக் கொண்டிருந்தபோது அவர்தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்கிற வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர்தான் முதலாக பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். அதன் பிறகு அது பயன்பாட்டுக்கு வந்ததாக சரித்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. பைபிள் ஒரு காலத்தில் அதிகாரங்களாக, வசனங்களாக இல்லை. பைபிளில் இருக்கின்ற அந்த ஆகமங்களெல்லாம் புத்தகங்களாகத்தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், யோபு என்ற புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அது யோபுவினுடைய வாழ்க்கை சரித்திரம். அதேபோல எஸ்தருடைய புத்தகம் எஸ்தரினுடைய வாழ்நாட்களிலே இடம்பெற்ற சம்பவங்களை குறித்த சரித்திரம். எனவே அதுவும் ஒரு சரித்திரமாக இருந்தது. ஆனால் அவை அதிகாரங்களாக அல்லது வசனங்களாக ஆரம்பத்திலே அவை இருக்கவில்லை. ஆதியாகமமாக இருந்தாலும், யாத்திராகமம், லேவியராகமம், இப்படி எல்லா ஆகமங்களுமே கூட தனித்தனி புத்தகங்களாக இருந்ததே தவிர அவற்றை அதிகாரங்களாக, வசனங்களாக யார் அதை தொகுத்தார்கள் என்ற கேள்வியை நாம் எழுப்புவோம் என்றால், பைபிளை அதிகாரங்களாக தொகுத்து கொடுத்த நபர்
ஸ்டீஃபன் லாங்டன் என்கிற பெயருடைய ஒரு ஆர்ச் பிஷப். ஸ்டீஃபன் லாங்டன் என்ற பெயருடைய ஆர்ச் பிஷப் 12வது நூற்றாண்டிலே அவர்தான் பைபிளை அதிகாரங்களாக தொகுத்ததாக நாம் பார்க்கிறோம். அப்ப வசனங்களாக யார் அதை பிரித்தார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டை நாத்தான் என்ற பெயருடைய ஒருவர் 1448 பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற அதிகாரங்களை வசனங்களாக டிவைட் பண்ணினார். அதேபோல 1555 ஸ்டெஃபனஸ் என்ற பெயருடைய ஒரு தேவ மனிதர் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை வசனங்களாக டிவைட் செய்தார் என்பதுதான் சரித்திரமாக இருக்கிறது. இப்போ பைபிளை பத்தி கூட தெரிஞ்சு கொள்ளலாம். பைபிளில் இருக்கிற மொத்த புத்தகங்கள் நமக்கு தெரியும் 66. அப்போ அதுல எத்தனை அதிகாரங்கள் உண்டு? 1189 அதிகாரங்கள் பைபிளில் இருக்கிறது. அப்ப இதுல எத்தனை வசனங்கள் அடங்கியிருக்கிறது? 31,102 வசனங்கள் பைபிளில் இருக்கிறது. எத்தனைங்க? 31,102 வசனங்கள் வேதாகமத்தில் உண்டு. அதை தொடர்ந்து பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற பெரிய புத்தகம் அல்லது ஆகமம் எதுவென்றால், பழைய ஏற்பாட்டிலே நாம் ஏற்கனவே சொன்னபடி 39 புத்தகங்கள் இருக்கிறது. அந்த 39 புத்தகங்களிலே பெரிய புத்தகம் சங்கீதம்தான். ஏனென்றால் இந்த சங்கீதம் என்பது 150 சங்கீதங்களாக இருக்கிறது. எனவே அதுதான் பெரிய புத்தகமாக அழைக்கப்படுகிறது. அதேபோல முழு வேதாகமத்திலும் ஒரு பெரிய அதிகாரம் என்றால் அது 119வது சங்கீதம்தான். இது எல்லாருக்குமே தெரியும். அதேபோல மிகச்சிறிய அதிகாரம் எதுவென்றால் 117வது சங்கீதம். அதேபோல புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற பெரிய புத்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷம். அப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் 28 அதிகாரம் இருக்கே. லூக்கா சுவிசேஷத்தில் அத்தனை அதிகாரங்கள் இல்லையே என்ற கேள்வி ஒருவேளை எழலாம். ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் தான் அதிக வார்த்தைகள் உண்டு. சாதாரணமாக ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டா வார்த்தைகளை கொண்டுதான் கணக்கிடுவோம். இந்த பேஜில் எத்தனை வார்த்தைகள் அப்படி என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் நாம ஒரு நிர்ணயத்துக்கு வருவோம், எது பெருசு எது சின்னது அப்படின்னு. அதிகாரத்தின் அடிப்படையில் மாத்திரமல்ல, வார்த்தைகளின் அடிப்படையில. எனவே லூக்கா எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற பெரிய புத்தகம். சங்கீதம் பழைய ஏற்பாட்டினுடைய பெரிய புத்தகம். அதேபோல பழைய ஏற்பாட்டினுடைய மத்திய புத்தகம் எது? பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்கள் அல்லது ஆகமங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த 39 புத்தகங்களின் மத்திய புத்தகம் எது என்று பார்த்தோம் என்றால் யோபுவின் சரித்திரம்தான் மத்தியிலே இருக்கின்ற புத்தகம். அதேபோல புதிய ஏற்பாட்டின் மத்திய புத்தகம் எதுவென்றால் ரோமருக்கு எழுதின நிருபம். பழைய ஏற்பாட்டின் மத்திய அதிகாரம் யோபு 29வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டினுடைய மத்திய அதிகாரம் என்பது ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 13வது அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மொத்த புத்தகங்கள் 39 அல்லவா? இந்த 39ஐ 5ஆக டிவைட் பண்ணியிருக்கிறார்கள். முதலிலே நியாயப்பிரமாணங்கள் 5, அதாவது ஆதியாகமத்திலிருந்து உபாகமங்கள் வரைக்கும் நாம் 5 புத்தகங்களை அங்கே நாம் பார்க்க முடியும். சரித்திரத்தோடு கூடிய புத்தகங்கள் 12. உபாகமம் புத்தகத்திற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது யோசுவா. அதைத் தொடர்ந்து வருகிற ராஜாக்கள், நாளாகம், இதெல்லாமே சரித்திரம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். அவை 12. பாடல்களோடு கூடிய புத்தகங்கள் 5. பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் 5. சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் 12. இது சுலபமா ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா வரல. இப்படி சாதாரணமாக இப்படி வச்சோம்னா அது ஒரு முயல் முகம் மாதிரி இருக்கும். சில பேருக்கு அப்படி தெரியாம கூட இருக்கலாம். ரைட், திருப்பி கேட்காதீங்க வீட்டு முயலா காட்டு முயலானே. ரைட், புரிந்து கொள்றதுக்காக நான் இப்படி காட்டுறேன். இந்த பெருவிரல் இருக்கிறது அல்லவா 5 அதிகாரங்கள், இது 12 அதிகாரங்கள், இது 5 அதிகாரங்கள், இது 5 அதிகாரங்கள், இது 12 அதிகாரங்கள். இந்த 3 விரலை இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டா மீதி இருக்கிறது இது 12, இது 12 அதிகாரம், இதுவும் 12, இதுவும் 12. அப்ப பெருவிரல் 5, அதே போல மிடில் ஃபிங்கர் 5, ரிங் ஃபிங்கர் 5. ஸோ 5, 12, 5, 5, 12. இப்படி நாம சொல்லிக் கொடுத்தா அது ஈஸியா மனசுல நிற்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பலை நான் உங்களுக்கு காட்டுறேன். வேதத்தில் முதலாவது நாம் பார்ப்பது நியாயப்பிரமாண புத்தகங்கள் 5. அதைத் தொடர்ந்து அங்கே இருப்பது 12 புத்தகங்கள், சரித்திர புத்தகங்கள். அதைத் தொடர்ந்து மறுபடியும் நாம் பார்ப்பது 5 புத்தகங்கள், பாடல் கவிதை வடிவிலான புத்தகங்கள், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், இவைகளெல்லாம் பொயட்ரி வடிவிலே இருக்கக்கூடிய புத்தகங்கள். அதைத் தொடர்ந்து நாம் பார்ப்பது பெரிய தீர்க்கதரிசிகள். பெரிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னா ரொம்ப பெருசா இருப்பாங்க.
சின்ன தீர்க்கதரிசிகள்ன்றா சின்னதா இருப்பாங்க, இவங்க சீனியர் தீர்க்கதரிசிகள், அவங்க ஜூனியர் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு நினைக்காதீங்க. பெரிய தீர்க்கதரிசி சிறிய தீர்க்கதரிசி என்று ஏன் அழைத்தார்கள் என்றால், அவங்கெல்லாம் பெரியவங்க மற்றவங்க எல்லாம் சின்னவங்கன்னு இல்லைங்க. பெரிய தீர்க்கதரிசிகள் என்று ஏன் அழைத்தார்கள் என்றால் அவர்களுடைய புத்தகங்கள் பெரியது, அதாவது வால்யூம் பெருசு. அதாவது ஏசாயா இருக்குல்ல, மொத்தம் 66 அதிகாரம். அப்படி பெரிய புத்தகங்களை எழுதியதான தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி என்றார்கள். இந்த பெரிய தீர்க்கதரிசிகள் எழுதிய புத்தகங்கள், அதாவது ஏசாயாவாக இருந்தாலும் எரேமியாவாக இருந்தாலும் எசேக்கியேலாக இருந்தாலும், இவர்களை சாதாரணமாக, அதேபோல் தானியேலாக இருந்தாலும் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று ஏன் அழைத்தார்கள்? அவர்கள் எழுதிய புத்தகங்கள் பெரியதாயிருந்ததால். அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடியது சிறிய சிறிய புத்தகங்கள் தான். அவைகள் சிறிய தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது. அவங்க ஆக்சுவலா சிறிய தீர்க்கதரிசிகள் அல்ல, அவர்கள் எழுதிய புத்தகங்கள் சிறியதாக இருந்ததினாலே சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைத்தார்கள். எனவே தப்பா புரிஞ்சுக்க கூடாது. தீர்க்கதரிசிகள பெரியவங்க சின்னவங்கன்னு இருப்பாங்களா? இல்லவே இல்லை. அதாவது தேவனுடைய ஊழியத்தை யார் செய்தாலும் சரி, அதை இப்படி சொல்லலாம், தேவனுக்காக நாம் எதை செய்தாலும் கூட அது பெரியது. அதேபோல தேவனுக்காக யார் பயன்படுத்தப்பட்டாலும் அவர்கள் பெரியவர்கள் தான். பெரியவர்கள் என்பது ஈக்குவல் வார்த்தை, ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோம் அல்லவா, அவர்கள் எழுதிய பெரிய புத்தகங்கள் 5. அதைத் தொடர்ந்து சிறிய தீர்க்கதரிசிகள் எழுதிய புத்தகங்கள், அதாவது சிறிய புத்தகங்கள் என்பதனால் சிறிய தீர்க்கதரிசிகள் புத்தகம் என்றார்கள். இப்படி மொத்தமாக சேர்ந்து 39 புத்தகங்கள். நியாயப்பிரமாணங்கள் 5, சரித்திரத்தோடு கூடிய புத்தகங்கள் 12, பாடல்களோடு கூடிய புத்தகங்கள் 5, பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் 5, சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் 12. அதேபோல புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகிறபோது, புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷங்கள், 1 சரித்திரம், 1 தீர்க்கதரிசன புத்தகம், அதேபோல 21 நிருபங்கள். இந்த 21 நிருபங்களிலே சுமார் 13 அல்லது 14 நிருபங்களை பவுல் எழுதியதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய தமிழ் பைபிள் அப்படி இல்லை, ஆனால் வேறு சில மொழிகளிலே பவுல் எழுதியதாகத்தான் திட்டமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று வேறு மொழியில் இருக்கிறது. தமிழிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்றுதான் இருக்கும். இந்த கருத்துக்களின் அடிப்படையிலே நாம் எடுத்துக்கொண்டால் பவுல் எழுதிய நிருபங்கள் என்பது 14 இருக்கும். சில கருத்துக்கள் அடிப்படையில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்பது பவுலால் எழுதப்பட்டிருக்கலாம் அல்லது வேறு சிலரால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சில கருத்துக்கள் நிலவுகிறது என்பதனாலே 13 அல்லது 14 பவுல் எழுதினார் என்று நாம் சொல்லுகிறோம். மீதி இருப்பது 8 நிருபங்கள். இந்த 8 நிருபங்கள் பிறர் எழுதிய நிருபங்கள், லைக் பேதுரு எழுதின நிருபம், அதேபோல யோவான் எழுதின நிருபம் என்று இந்த நிருபங்கள் மொத்தம் 8 இருக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுவிசேஷங்கள் 4 புத்தகங்கள், சரித்திரத்திலே 1 புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் 1, நிருபங்கள் மொத்தம் 22. அதிலே பவுல் எழுதிய நிருபங்கள் 14 என்று எடுத்துக்கொண்டால் மீதி இருக்கின்ற நிருபங்கள் எல்லாம் 7 நிருபங்கள் இருக்கும். அதாவது 14ன்னு பவுல் எழுதின கணக்கு எடுத்துக்கிட்டா, 13ன்னு கணக்கில் எடுத்துக்கிட்டா மீதி 8 நிருபங்கள் அங்கே இருக்கும். அதை தொடர்ந்து நாம பார்த்தோம்னா, அதாவது பைபிளின் காலங்கள், அதேபோல ஆளுகை, அரசாட்சி, இந்த விஷயங்கள். முதலாவது உடன்படிக்கையின் காலங்கள் என்று அழைத்தார்கள். பைபிளினுடைய ஆரம்ப காலகட்டம் உடன்படிக்கையின் காலம், அதாவது ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையின் காலம். இரண்டாவதாக தலைவர்களின் காலம். மோசே ஒரு தலைவனாக வந்தான். அதைத் தொடர்ந்து சாமுவேல் தலைவனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். இப்படி தலைவர்கள் இருந்தார்கள், நியாயாதிபதிகளும் இருந்தார்கள். இதை தலைவர்கள் காலம் என்று அழைத்தார்கள். அதைத் தொடர்ந்து ராஜாக்களின் காலம் வந்தது. சவுலை தேவன் சாமுவேலின் மூலமாக தெரிந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து ராஜாக்கள் இருந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனைத் தொடர்ந்து தாவீதும் கூட ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான். பின்பு சாலமோனும் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் சாலமோன் செய்த தவறுகளினாலே தேசமே 2ஆக துண்டாடப்பட்டது. இஸ்ரவேல் ராஜ்யம், யூதா ராஜ்யம் என்று தேசம் 2ஆக பிரிந்தது. அதைத் தொடர்ந்து யூத ராஜாக்கள் வந்தார்கள், இஸ்ரவேலுக்கும் ராஜாக்கள் வந்தார்கள். அது ராஜாக்களின் காலம். அதைத் தொடர்ந்து அந்நிய ராஜாக்களின் காலம். இஸ்ரவேல் ராஜ்யம் கைப்பற்றப்பட்டது, அதேபோல யூதா ராஜ்யமும் தொடர்ந்து கைப்பற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்நிய தேசத்து ராஜ்யங்கள் அங்கே ஆளுகை செய்ய ஆரம்பித்தன. அதைத் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிற்கு வருகிறபோது கிறிஸ்துவின் காலம், அதைத் தொடர்ந்து சபை ஸ்தாபன காலம், அதைத் தொடர்ந்து சுவிசேஷ, அதாவது பிரபஞ்சம் மொத்தமும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட காலம், பிரசங்கிக்கப்பட்ட காலம். அது நம்முடைய காலத்துக்கும் கூட அடையாளமாக இருக்கிறது. இப்போ நியாயப்பிரமாணம், அதாவது பைபிள் இருக்கிற முதல் 5 புத்தகங்களை என்னவென்று அழைத்தார்கள்? நியாயப்பிரமாணம் என்றார்கள். நியாயப்பிரமாணத்தின்
புத்தகங்கள். அதில் முதலாவது ஆதியாகமம், 2வது யாத்திராகமம், 3வது லேவியராகமம், 4வது எண்ணாகமம், அதேபோல 5வது உபாகமம். நமக்கு தெரியும். இதுக்கெல்லாம் நான் ஒரு புது பெயரை வச்சிருக்கிறேன், சுலபமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு. அப்படி இல்லைன்னா அந்த ஆகமங்கள் எதை தெரியப்படுத்துகிறதோ அதை ஈஸியாக நினைவில் வைத்துக் கொள்வதற்காக. ஆதியாகமத்திலே சிருஷ்டியை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்திலே பிரயாணத்தை குறித்து, அதாவது எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு வனாந்திரத்திலே பிரயாணம் செய்தார்கள், வாக்குத்தத்தத்தின் பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்காக. எனவே அது பிரயாணம் செய்த காலம். அதை யாத்திராகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதேபோல லேவியராகமத்திலே லேவியருடைய பணி என்பது ஊழியம், காணிக்கை மற்றும் ஆகார பழக்க வழக்கங்கள், ஆச்சாரங்கள், அதேபோல ஆசரிக்கப்பட வேண்டிய கட்டளைகள். லேவியராகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எதை தொடலாம், எதை தொடக்கூடாது. அதேபோல லேவியர்கள் செய்ய வேண்டிய பணி என்ன, பணிவிடைகள் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, கடைபிடிக்க வேண்டியவைகள் என்ன, கட்டளைகள் என்ன என்பதை தெரியப்படுத்துகிற ஆகமம் லேவியராகமம். தொடர்ந்து ஜனங்களின் எண்ணிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கையை நாம் பார்க்கிறோம், லேவியருடைய எண்ணிக்கையை பார்க்கிறோம், கோத்திரங்களின் எண்ணிக்கையை பார்க்கிறோம். எனவே அந்த இடத்துல அங்க அதிகபட்சமாக எண்ணிக்கைகள், இவர்கள் இத்தனை பேர், இவர்கள் இத்தனை பேர், இவர்கள் இத்தனை பேர், இவர்கள் இத்தனை பேர் என்று பக்காவாக கணக்கு இருக்கிறது அங்க. எனவேதான் அதை எண்ணாகமம் என்று அழைத்தார்கள். எண்ணாகமத்திற்கு இன்னொரு பெயர் கூட இருக்கிறது, முணுமுணுப்பின் ஆகமம். ஏன்னா எண்ணாகமத்துல அதிக இடங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே போல எண்ணாகமத்துக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கிறது, அது சஞ்சார காண்டம். ஏனென்றால் எண்ணாகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இங்க இங்க அங்க அங்க இங்க இங்க அங்கன்னு சஞ்சரிச்சு சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால சுற்றித் திரிகிற ஆகமம் சஞ்சார ஆகமம் அப்படி கூட சொல்லலாம். அதேபோல உபாகமம். உபாகமம் என்றால் நாம புரிஞ்சுக்கணும், இது 2வது உபதேசம். 2வது உபதேசம் என்று உபாகமம் என்று ஏன் அப்படி பெயர் வைத்தார்கள் என்றால், நாம அந்த புத்தகத்தை வாசிக்கிற போதோ அல்லது அந்த புத்தகத்தை தியானிக்கிற போதோ, நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன், கவனிங்க. இந்த பொயட்ரி புத்தகங்கள், பாடல் வடிவிலான புத்தகங்கள் 5 என்று பார்த்தோம் அல்லவா? யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இவைகள் பாடல்களோடு கூடிய புத்தகங்கள். யோபாக இருந்தாலும், சங்கீதமாக இருந்தாலும், நீதிமொழிகளாக இருந்தாலும், பிரசங்கியாக இருந்தாலும், அதேபோல உன்னத பாட்டாக இருந்தாலும், எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் அந்த பாடல்களின் புத்தகம். அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கிறது தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள். எந்தெந்த தீர்க்கதரிசியின் புத்தகங்கள்? ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கேல், அதேபோல தானியேல். இந்த 5ஐயும் பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகம் என்றார்கள். இந்த 5 புத்தகங்கள் பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களாகும். மீதி இருக்கின்ற 12 புத்தகங்கள் சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள். அவைகள் என்ன? ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, அதேபோல மீகா, நாகூம், ஆபகூக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இதில் விசித்திரம் என்னவென்றால், எல்லா புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் இரட்சகர் வரப்போகிறார் என்பதை அறிவிக்கிறது. அதேபோல எரேமியாவின் புத்தகம் தேவன் சிட்சிக்கப் போகிறார் என்பதை தெரிவிக்கிறது. புலம்பலின் புத்தகத்திலே சீயோனுக்காக கண்ணீர். அதேபோல எசேக்கியேல் நியாயப்பிரமாணத்தினுடைய பாவங்களை, சாராம்சங்களை தெரிவிக்கிறான். தானியேல் வரப்போகும் ராஜ்யத்தின் விவரங்களை குறித்து அறிவித்தான். ஓசியா மனந்திருமுதலுக்கான அழைப்பை கொடுக்கிறான். யோவேல் நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது என்று எச்சரிக்கையை சொல்கிறான். ஆமோஸ் சிரமங்கள் வரப்போகிறது, பாவிகள் செய்கின்ற பாவத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு சிரமங்கள் வரப்போகிறது என்று அறிவித்தான். ஒபதியா எச்சரிக்கை செய்தான். யோனாவை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் எப்படி 3 ராத்திரி 3 பகல் தண்ணீருக்குள், மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தானோ, அதேபோல இயேசு கிறிஸ்துவும் கூட இருக்கப் போகிறார் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இந்த யோனாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இயேசுவின் பிறப்பை குறித்த காரியங்களை மீகாவிலே பார்க்க முடியும். மீகாவிலே இயேசு எங்கே பிறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாகூம் நினிவேயினுடைய துர்ஸ்திதி, அதேபோல ஆபகூக் கல்தேயருடைய பாவங்களை குறித்தும், செப்பனியாவிலே யூதாவின் பாவத்தினால் ஏற்படும் விளைவு, தொடர்ந்து ஆகாய் ஆலய கட்டுமானம் குறித்தும், சகரியா இயேசுவை குறித்தும் தீர்க்கதரிசனம், அதேபோல் மல்கியா யோவான் ஸ்நானகனை குறித்த தீர்க்கதரிசனம் அங்கே இருக்கிறது. அதாவது இந்த புத்தகங்களிலே என்னென்ன சாராம்சங்கள் இருக்கிறதோ அதை சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். அதைத் தொடர்ந்து சரித்திர புத்தகங்கள், யோசுவா வாக்குத்தத்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வது, நியாயாதிபதிகள், இஸ்ரவேலர்களின் கீழ்ப்படியாமை தேவன் விதித்த சிட்சை, ரூத்தை தொடர்ந்து 1-2 சாமுவேல். இதில் தாவீதினுடைய பிறப்பை குறித்து, தாவீதினுடைய இளம் பிராயத்தை குறித்து, தாவீதினுடைய ஆளுகையை குறித்து நாம் பார்க்கலாம்.
1 மற்றும் 2 ராஜாக்களில் இஸ்ரவேலர்களின் வீழ்ச்சியை குறித்து பார்ப்போம். 1-2 நாளாகமத்தில் இதேபோல இஸ்ரவேல் ஜனங்களுடைய மோசமான நிலைமை குறித்து பார்க்க முடியும். எஸ்ராவின் புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப வருவதும், நெகேமியாவிலே பிரகாரங்கள் கட்டப்படுவது, அதேபோல எஸ்தர், இதெல்லாம் சரித்திரம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களாக இவற்றை தொகுத்திருக்கிறார்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆபிரகாமை ஆண்டவரே நீர் தரிசித்தீர், ஆபிரகாமை தெரிந்து கொண்டீர், ஆபிரகாம் மூலமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினீர். இந்த தலைமுறையில் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், எங்களை தெரிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நடத்துவதற்காக, உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக, இந்த தலைமுறையினருக்கு முன் உம்மை வெளிப்படுத்துவதற்காக, உம்முடைய அன்பை அறிவிப்பதற்காக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். எனவே கெஞ்சுகிறோம் அப்பா, எங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான கரைகளையும் அகற்றுங்க அப்பா. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய உன்னதமான இரத்தத்தினாலே கழுவுங்கப்பா. சம்பூரணமா எங்களை சுத்திகரிங்க ராஜா. எள்ளளவும் எங்களுக்குள் பாவம் இருப்பது கூடாது ஆண்டவரே. பாவத்துக்குரிய எந்த சாயலும் எங்களுக்குள் இருக்கவே கூடாது. சம்பூர்ணமா எங்களை கழுவுங்க. உறைந்த மழையை காட்டிலும் வெண்மையாய் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. பாவத்தின் சாயலோ, பாவத்தின் கரையோ, அழுக்கோ எங்கள் இருதயத்தில் இருக்கவே கூடாதப்பா ஆண்டவரே. பனியைப் போல வெண்மையான இருதயங்களாய் மாற்றுங்கப்பா. பரிசுத்தமான வாழ்க்கையை அருளி செய்யுங்க ராஜா. நீதியாய் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருளுங்கப்பா. உத்தமமாய் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருளி செய்யுங்க ராஜா. உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற கிருபை எங்களுக்கு அருளுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்ததற்காக நன்றி செலுத்தி உமக்கே துதி கன மகிமையை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.